ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவை நம்பிக்கையோட முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு உங்கள் காலை வேலையை தொடங்குங்க. இன்றைக்கி சனிக்கிழமைங்க. இந்த சனிக்கிழமையில் நான் சொல்கிறேன், இந்த ஒரு தீபம் ஏற்றிட்டு அதுக்கு நீங்கள் நான் சொன்னது பிரகாரம் வழிபட்டுட்டு அங்கே நீங்கள் அமரவே கூடாது. அப்படியே திரும்பி பார்க்காம வந்துடணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, சனிக்கிழமையில் அந்த சனீஸ்வர பகவானை வழிபடும் போது உங்களுக்கு நீங்கள் ரொம்பவும் எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். தோஷம், பரிகாரம், இதுபோல் செய்கிற ஒவ்வொரு விஷயம் நம்ம சனியோட ஆதிக்கத்தினால தான் நம்ம ரொம்பவும் அவதிப்பட்டுட்டு இருக்கிறோம். அது நமக்கு தெரியாது. அதுலேயும் சனியில் 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, கண்ட சனி, இது போல் சனியில் பல வகையான சனிகள் இருக்குது. இதனால் சனீஸ்வரன் பகவான் போல் கொடுப்பவரும் இல்லைங்க, அவரை போல் கெடுப்பவரும் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சனீஸ்வர பகவானோட அதனோட முழு ஆதிக்கம் நம்மளை தாக்காமல் இருக்கணும். அப்படின்னா இன்றைக்கி சனிக்கிழமையில் நீங்கள் காலையில் குளித்த பிறகு நீங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாடு காக்காய்க்கு உங்கள் கையால் ஒரு கைப்பிடி சாதம், அதில் தயிரும் எள்ளும் கலந்து வச்சுருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா, காலையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மாலை 6 மணிக்கு உள்ள நீங்கள் சிவன் ஆலயத்தில் நவகிரகங்களில் சனீஸ்வரன் இருக்கும். இல்லை சனீஸ்வரனுக்குன்னு தனியாகவே இருக்குது, அங்கே போனாலும் சரி. அது மொத்தத்தில் சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபடணும். என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இது இருக்குது இல்லைங்களா, யூஸ் அண்ட் த்ரோ கப்பு இல்லைன்னா தொன்னையில் கப்பு ஃபுல்லாக கருப்பு எள் வச்சுருங்க. வச்சுட்டு அதன் மேலே மண் தீபம் எடுத்துக்குவாங்க. மண் தீபம் அதில் நல்லெண்ணெய் விட்டு கருப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. சனீஸ்வர பகவானை பார்த்த மாதிரி அந்த தீபம் ஏற்றிய பிறகு அதுக்கு நீங்கள் சனீஸ்வரன் இருக்காங்க இல்லைங்களா, அவருக்கு ஒரு கருப்பு நிற ஆடை அணிவிச்சுட்டு அவருக்கு சங்கு மலர் ப்ளூ கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சங்குப்பூ வச்சிங்கன்னா மிகவும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்கும். அந்த சங்குப்பூ வச்சுட்டு அங்கே நவகிரகத்தை 9 முறை சுற்றிட்டு அங்கே நீங்கள் ஆலயத்தில் உட்காரவே கூடாது, திரும்பி பார்க்காம வந்துடணும். இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனடியாக நடக்கும். ஏன்னு பார்க்கும்போது சனீஸ்வரனோட ஆதிக்கம் நம்மக்கிட்ட இருந்து அதனோட பலன் குறையணும். சனீஸ்வரனோட முழு ஆதிக்கம் இல்லாதிருக்கும் போது நமக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியே.